வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், மதுரையில் ஒரு நிகழ்ச்சியில் திமுக மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் பேசின ஒரு விஷயம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ திமுகவை எதிர்க்கட்சிகள் சரமாரியாக கேள்வி எழுப்புறாங்க. அப்படி மூர்த்தி அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா, ஆண்ட பரம்பரை நாம அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் சுதந்திர போராட்டத்தில் முன் நின்றனர். படிப்பறிவில் பின்தங்கி இருந்ததுனால நம்மளுடைய வரலாறு, நம்ம சமூகத்துடைய வரலாறு மறைக்கப்பட்டது. தற்போது அந்த நிலை மாறி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்ட பரம்பரை நாம அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் சுதந்திர போராட்டத்தில் முன் நின்றனர். படிப்பறிவில் பின்தங்கி இருந்ததால் நம்மளுடைய வரலாறு மறைக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த நிலை மாறி வருகிறது அப்படின்னு மூர்த்தி அவர்கள் பேசியிருக்காரு. திமுகவுடைய மினிஸ்டர் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசினதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது டாபிக் 1. கேட்டால் திமுகவினர் இது பெரியார் மண்ணு அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஆனால் திமுகவுடைய மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பெரிய முரணா இருக்கே அப்படின்னு சரமாரியாக கேள்வி எழுப்புறாங்க பாஜக. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் டெல்லி போயிருக்காங்க. டெல்லியில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகுது. அவங்க டெல்லி புறப்படும் முன்பாக விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பேசின அந்த வீடியோவில் சின்ன ஒரு பகுதியை மட்டும் திமுகவினர் ஷேர் பண்ணி, அண்ணாமலை அவ்வளோதான், அண்ணாமலையுடைய தலைவர் பதவிக்கு ஆப்பு, அண்ணாமலையுடைய தலைவர் பதவியை பறிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கொண்டாடிக்கு இருக்காங்க. அப்படி அந்த சின்ன கிளிப்பிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க, டெல்லிக்கு போகிறேன், பாலிடிக்ஸ் தொடர்பாக பேசுகிறதுக்கு தான் போகிறேன். இன்னும் 10 நாளில் நிறையா மாநிலங்களில் பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, புதிய மாநில தலைவர்கள் நியமிக்கப்பட இருக்காங்க. அது தொடர்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் பேசின வீடியோவுடைய ஒரு சின்ன பகுதியை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீடியோ இன்னும் தொடர்ந்து நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதை திமுகவினர் போட மறந்துட்டாங்க. அப்படி தமிழிசை அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அந்தமான் அமைப்பு தேர்தலை, பாஜக அமைப்பு தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பை தமிழிசை அவர்களுக்கு பாஜக மேலிடம் வழங்கியிருக்காங்க. அந்தமானுடைய பாஜகவுடைய பிரசிடென்ட் யாரு, பாஜகவில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தமிழிசை அவர்கள் நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்காக, அது தொடர்பாக டிஸ்கஷன் நடத்துறதுக்காக நான் டெல்லி போயிருக்கேன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தொடர்பாகவும், அது மட்டும் இல்லாமல் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடூரம் நடந்திருக்குல்ல, அது குறித்தெல்லாம் பேசுறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது தமிழிசை அவர்கள் டெல்லி போனதுக்கான மிக முக்கியமான காரணம், அந்தமானில் நடக்கக்கூடிய பாஜக தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஆலோசனை கேட்டு பெறுவதற்காக போயிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம களத்தில் பார்க்குறோம். ஸோ எது எப்படியோ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதவிக்காலம் ஜூன் ஜூலையோடய முடிஞ்சிருச்சு. அடுத்த தமிழக பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலையுடைய பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு செகண்ட் டேர்மையும் அண்ணாமலைக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வெளிவருது. பாஜகவை எப்பயும் நம்ம நம்ப முடியாது. பாஜக என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கடைசி மினிட் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏகப்பட்ட சர்ப்ரைஸை அவங்க பல அறிவிப்புகளில் நிகழ்த்தியிருக்காங்க. அதனால உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல. அண்ணாமலையை ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக போட்டால் தான் பாஜகவுடைய வளர்ச்சியை கேரண்டியாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அண்ணாமலை தான் ஏற்படுத்தியிருக்காரு. பிஜேபியுடைய ஓட் ஷேரை டபுள் டிஜிட்டுக்கு கிராஸ் பண்ணியிருக்காரு. எமர்ஜென்சிக்கு பிறகு ஒரு நேஷனல் பார்ட்டி டபுள் டிஜிட்டில் ஓட் ஷேர் வாங்கினதே கிடையாது. காங்கிரஸ் எல்லாம் வாங்கினதே இல்லை. பிஜேபி அதை நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனை. அந்த முழு கிரெடிட்டையும் அண்ணாமலைக்கு தான் கொடுக்கணும். ஸோ அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு அண்ணாமலையுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொண்டர்களால் மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராகவும் அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறது உண்மை. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? பாமகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி ப்ராப்ளம். பாமகவுடைய மீட்டிங்கில் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஃபைட் வந்துச்சுல. ஃபைட்டுக்கான காரணம் என்ன? பாமகவுடைய இளைஞர் அணி தலைவராக முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணார். அதற்கு அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார்னா, எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சிக்கு 4 மாதம் தான் ஆயிருக்கு, என்ன அனுபவம் இருக்குது, வேற யாராவது ஒருத்தங்களை போடுங்க, அனுபவம் இருக்கக்கூடிய நபர்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் மேடையிலே டிபேட் நடத்தினார். இதை நம்ம பார்த்துருப்போம். முகுந்தன் பரசுராமன் அவர்கள் யார்? அவர் ராமதாஸ் அவர்களுடைய பேரன், ராமதாஸ் அவர்களுடைய மகளுடைய பையன் முகுந்தன் பரசுராமன். இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முகுந்தன் பரசுராமனை நான் இளைஞரணியுடைய தலைவராக நான் நியமிச்சேன்ல, அது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இப்போ என்ன டிபேட் வருது அப்படின்னா, திமுகவுக்கும் பாமகவுக்கும் டிபேட்டு. இப்போது பாமக திமுகவை வாரிசு அரசியல் பண்ணுறாங்க. கலைஞர், கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்படி வாரிசு அரசியல், ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலியை சேர்ந்த பல பேர் வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்காங்க. கனிமொழி அவர்கள், கருணாநிதி அவர்களுடைய மகள் வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்காங்க. தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியாக இருக்காரு. இது மாதிரி இப்போது எதிர்க்கட்சிகள் வந்து திமுக மீது இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களா? இப்போ பாமகலையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தானே பண்ணுறாங்க. ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் பாமகவில் இருக்காங்க. தேர்தலெலாம் சந்திக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா இப்போ முகுந்தன் பரசுராமன் இளைஞரணி பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ராமதாஸ் அவர்களுடைய பேரன். இப்போ பையன், மருமக, பேரன் இவங்களுக்கெல்லாம் கட்சியில் வந்து பொறுப்பு கொடுக்கறதும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி பாலிடிக்ஸே பண்ணாத ஒரு பார்ட்டி அப்படின்னா பிஜேபி ஃபேமிலி பாலிடிக்ஸை பண்ணலை. நீங்கள் அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மாநில அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, குடும்ப பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத பிஜேபி கிட்ட தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதிமுகலையும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இல்லை. எம்பி ஸோ இதை நம்ம சொல்ல முடியாது. உடனே சொல்லுவாங்க இவர் வந்து அமைச்சராக இருக்கார், அவருடைய பையன் வந்து எம்பியாக இருக்கார் அப்படிங்கிறது. அது வந்து மேட்ரு இல்லை. கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த கட்சியையே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறது தான் ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது அதிமுக இல்லை. இபிஎஸ் உடைய பையன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறதே தெரியலை. அப்போ அதிமுகலையும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லை, பிஜேபியில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதான் பாயிண்ட். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.